முதலமைச்சர் விஜய் சட்டமன்றத்தில் கொண்டு வந்த தீர்மானம் ஒரு தேவையில்லாத ஆணியா என்கிற விவாதம் கிளம்பி இருக்கிறது. எது தொடர்பானது? மத்திய அரசாங்கம், மோடி அரசாங்கம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து நாங்கள் அப்படியெல்லாம் சொல்லவே இல்லையே, தமிழ்தாய் வாழ்த்து மூன்றாவது பாட வேண்டும் என எப்போது உள்துறை அமைச்சகம் சொன்னது? இது தவறான புரிதல் கொண்டதாக இருக்கிறது, அதை நாங்கள் மறுக்கிறோம் என்று நேரடியாக மோடி அரசாங்கம் சொல்லி இருக்கிறது. அதற்கு பிறகு நீதிபதிகள் சொன்னது ரொம்ப முக்கியமானது. அப்படி என்றால் யாருமே உத்தரவிடாத போது சேட்டை செஞ்ச ஆளுநரை பேரை சொல்ல, ஆளுநரை கண்டிப்பதற்கு விமர்சிப்பதற்கு முடியாமல் தேவையில்லாத ஒரு தீர்மானத்தை சட்டமன்றத்தில் கொண்டு வந்தாரா மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் என்கிற கேள்வி எழுகிறது. என்ன நடந்தது? முதலமைச்சர் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அடுத்த 24 மணி நேரத்திற்குள் அந்த தீர்மானத்தை ஒரு அமைச்சர் கலந்து கொண்ட நிகழ்ச்சியிலேயே மீறி இருக்கிறது என்று சொன்னால் தமிழ்நாடு அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறது? விரிவாக அலசுகிறது இந்த தமிழ் குரலின் வலுவான எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு. முதலமைச்சர் விஜய் சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் கொண்டு வந்தார். தமிழ்நாட்டில் தமிழ்தாய் வாழ்த்து தான் முதலில் பாடப்படும். அது வந்து கல்வி நிறுவனங்கள், அரசு நிறுவனங்கள், அலுவலகங்கள் அப்படின்ட்டுலாம் போட்டு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினார். அவர் நிறைவேற்றினது எதுக்கு அப்படின்னு பார்த்தா, அது யாருக்கும் அவங்க வெளியில் சொல்லலைனாலும் ஊரறிஞ்ச ரகசியம் என்னன்னா, மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் ஆளுநர் கலந்து கொண்ட போது தமிழ்தாய் வாழ்த்து மூன்றாவது தான் பாடணும்னு ஆளுநர் துணைவேந்தருக்கு உத்தரவு, ஸ்ட்ரிக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறார். துணைவேந்தர் அதை கேட்டுட்டு நாங்கள் அப்படிதான் பண்ணுவோன்னு பிரஸ்ஸுக்கு பேட்டி கொடுக்கிறார். அவர் பேட்டி கொடுத்த பிறகு அது பிரச்சனை ஆகிறது, வெடிக்கிறது. அதற்கு பிறகு தமிழ்நாடு அரசாங்கம் எவ்வளவு சொல்லியும் கேட்கல, அங்க மூன்றாவதாகத்தான் பாடப்படும்ங்கிறாங்க. உயர்கல்வித்துறை அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா விஸ்வநாதன் அவர்கள், அமைச்சர் விஸ்வநாதன், நாங்கள் போக முடியாது அப்படின்னு அவர் புறக்கணிச்சிடறாரு. மூன்றாவதாக பாடப்படுகிறது. அன்றைக்கு மிகப்பெரிய கொந்தளிப்பு தமிழ்நாடு முழுக்க இருந்தது. நேரடியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை முதலமைச்சர் ஏன் ஆளுநரை கண்டித்து கொடுக்கவில்லை அப்படின்னு பலரும் கேட்டாங்க. அன்றைக்குமே நடந்த ஒரு விவாதத்தில் நம்ம எழுப்பிய கேள்வி, அமித்ஷா சொல்லிட்டால், உள்துறை அமைச்சகம் அவங்க சுற்றறிக்கை கொடுத்துட்டாங்கன்னு சொல்றீங்க, அந்த சுற்றறிக்கையில் தமிழ்தாய் வாழ்த்து மாநில பாடல் மூன்றாவது பாடல் எங்கேயுமே கிடையாது. இதில் சேட்டை செஞ்சது ஆளுநர் தான். மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய மேதகு ஆளுநர், ஆளுநராக இருக்கும் பொழுது அவர் மேதகுவாக இருக்க வேண்டும். அந்த ஆளுநர் திரு ஆர்.வி. அர்லேக்கர் அவர்கள் மூன்றாவது தான், முதலில் வந்தே மாதரம் என்று சொன்னது அந்த இதில் கிடையாது, எதில் அந்த சர்க்குலரில் இல்லைன்னு திரும்ப 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 யார் சொன்ன போதும் தாவேகா தரப்பில் இருந்து வந்தவர்கள் இல்லை, அது வந்து பாஜக அரசில் அப்படி ஒரு இன்டர்பிரிட்டேஷன் இருக்கு, அதில் ஒரு கிரே ஏரியா இருக்குன்னெலாம் பலரும் தாவேகாவை ஆதரித்து இன்றைக்கு பேசினார்கள். இப்போ நீதிமன்றத்தில் சொல்லியிருக்காங்க. நம்ம லைவ்லால வந்த செய்தியை பார்க்குறோம். டிஎன் கவர்மெண்ட் ஃப்ரீ டு ரெண்டர் தமிழ்தாய் வாழ்த்து பிஃபோர் நேஷனல் ஆந்தம் அட் அஃபிஷியல் ஃபங்க்ஷன்ஸ் சென்டர் டு மெட்ராஸ் ஹைகோர்ட். அதிகாரப்பூர்வமான அரசு நிகழ்ச்சிகளில் தமிழ்தாய் வாழ்த்தை தேசிய கீதத்திற்கு முன்பாக பாடுவதற்கு தமிழக அரசுக்கு எந்த தடையும் இல்லை, அவர்கள் அதை செய்து கொள்ள முடியும் என சென்டர், இந்தியாவினுடைய மத்திய அரசு, ஒன்றிய அரசு, சென்னை உயர்நீதிமன்றத்தின் முன்பாக உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதியரசர் ஜஸ்டிஸ் எஸ்.ஏ. தர்மாதிகாரி, ஜஸ்டிஸ் அருள்முருகன் ஆகிய 2 நீதிபதிகள் அமர்வு சிஜே பெஞ்சில் 2 நீதிபதிகள் அமர்வின் முன்பாக வந்து நின்று அவர்கள் பேசியிருக்கிறார்கள், உறுதிமொழியும் கொடுத்திருக்கிறார்கள், உத்தரவாதத்தையும் கொடுக்கிறார்கள். இது எங்க இருந்து வருது அப்படின்னா, ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணப்படுகிறது, ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன், பொதுநல வழக்கு ஒன்று பதிவு செய்யப்படுகிறது. உள்துறை அமைச்சகம் கொடுத்த ஆர்டரை எதிர்த்து அவங்க வந்தே மாதரத்தை மேண்டேட் பண்ணுறாங்க. தேசிய கீதமும் அதனோட சேர்த்து தான் பாடணும் அப்படின்னும் போது கவர்னர் கலந்து கொண்ட ஒரு மாநில அரசினுடைய நிகழ்வில் அப்படி பாடப்படுகிறது என்று அதை வந்து ஃபைல் பண்ணுறாங்க. அதற்கு பிறகு அப்படின்னா எஸ்.ஏ. தர்மாதிகாரியும் ஜஸ்டிஸ் அருள்முருகன் ஆகிய 2 நீதிபதிகள் சிஜே மற்றும் ஜஸ்டிஸ் அருள்முருகன் அவங்க அதை எடுத்துட்டு என்ன பண்ணுறாங்க, ரிவைஸ்டு சர்க்குலர் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கும்போது என்ன, அவங்க அதில் உள்ளுக்குள்ள நடந்த விவாதங்கள், அனன்யா ராதாகிருஷ்ணன் என்பவர் அந்த வழக்கை பதிவு பண்ணுறாங்க. இதற்கு முன்பாக அவங்களே தமிழ்தாய் வாழ்த்தை மூன்றாவதாக பாடியது அப்படிங்கிறத அதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. குறிப்பாக முதலமைச்சருடைய பதவியேற்பு விழா, முதலமைச்சராக விஜய் அவர்கள் பதவியேற்றார் இல்லையா, அதிலேயே பாடப்பட்டதுங்கிறதை கண்டு எதிர்த்து ஒரு வழக்கு பதிவு செய்தார். அந்த சமயத்தில் அவங்களுக்கு வந்து அந்த வழக்கை அவர்
வந்து வேறு சில காரணங்களால் இல்லை, லீகல் இதனால யூனியன் கவர்மெண்ட்டுடைய சர்க்குலரை நீங்கள் சேலஞ்ச் பண்ணுங்க. நடந்து முடிந்த நிகழ்ச்சியில் பாடினதை கேட்பதற்கு பதிலாக அவங்க பாடினதுக்கு காரணம் சர்க்குலருங்கிறாங்க. நீங்கள் சர்க்குலரை எதிர்த்தே வழக்கு போடுங்கன்னு சொன்னதுனால தன்னுடைய அந்த வழக்கை வாபஸ் பெறுகிறார். பெற்றுவிட்டு போட்ட புதிய வழக்கு தான் இந்த வழக்கு. இந்த வழக்கில் வரும் பொழுது என்ன விவாதங்கள் வைக்கப்பட்டது? தமிழ்நாடு அரசாங்கம் சமீபத்தில் ஸ்டேட் சாங் தான் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இந்த ஜிஓ அப்படிங்கிறது வந்த பிறகு என்ன நடக்க வேண்டும் என்பது தொடர்பாக வருகிறது. நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு வரும்போது மத்திய அரசின் சார்பில் இதற்கு முன்பாக அடிஷனல் சாலிசிட்டர் ஜெனரல் திரு ஆர் சுந்தரேசன் அவர்கள் ஆஜராகி மாநில அரசினுடைய பாடல் 3வது போக வேண்டும் என நாங்கள் எங்கும் சொல்லவில்லை அப்படின்னு பதிவு பண்ணார். அதற்கு அடுத்த ஹியரிங் வந்து தான் அந்த வழக்கு விசாரணைக்கு வருகிறது. அப்போது பெட்டிஷனர் என்ன சொல்றாங்க, இந்த பாடல் தமிழ்தாய் வாழ்த்து மாநில பாடலாக அங்கீகரிக்கப்பட்டிருப்பதற்கென்று ஒரு வரலாற்று ரீதியிலாக, கலாச்சார ரீதியிலாக, மொழியியல் ரீதியிலாக முக்கியத்துவம் வாய்ந்ததாக தமிழக மக்களால் உணரத்தக்க ஒரு பாடலாக இது இருக்கிறது. ஒன்று. ரெண்டாவது, செரிமோனியல் ரெக்கக்னிஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்தாய் வாழ்த்து அப்படிங்கிறது தேசிய இந்தியாவினுடைய ஒருமைப்பாட்டுக்கும் மாநிலங்களினுடைய தனித்த அவங்களுடைய கலாச்சார பின்புலத்தையும் இணைக்கக்கூடியதாக இருக்கிறது. கான்ஸ்டிடியூஷனும் அதைத்தானே சொல்லுகிறது. மாநிலங்களுக்கான அந்த யூனிட்டி இன் டைவர்சிட்டி அதைத்தான் எங்களுடைய தமிழ்தாய் வாழ்த்தும் வலியுறுத்துகிறது. அப்படிப்பட்ட இந்தியாவினுடைய நீங்கள் வந்து அது பாரத கண்டம்னு உள்ள இருக்கு இல்லையா, அப்புறம் அங்கே இருந்தது வருதுங்கிறது இருக்கு இல்லையா, பாரத கண்டம் பரத கண்டம், நீங்கள் பாரதம்ங்கிறத இங்கே பரதகண்டமாக்கி அதிலிருந்து வரக்கூடியது தானே உங்களுக்குங்கிறத கேள்வி எழுப்புறாங்க. அதே போல் இது 3வது இடத்தில் வைப்பது என்பது பெரிய அளவுக்கான வருத்தத்தையும் கோபத்தையும் மக்களிடம் ஏற்படுத்தி இருக்கிறது. தேவையற்ற நிலையில் ஒரு மாநிலத்தினுடைய மரபு வழிகளாக நாம் முதலில் வைத்து பாடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு பண்பாட்டை மாற்றுவது என்பது ஏற்கத்தக்கதல்ல அப்படின்னு அவங்க அது சொல்கிறாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா ஆல்டர்ட் ஆர்டர் அப்படிங்கிறது வயலேட்டட் கல்ச்சுரல் ரைட்ஸ் என்ற ஆர்டிகல் 29(1) இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய அரசியல் சாசன பிரிவு 29 உட்பிரிவு 1ஐயும் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஃபெடரலிசம் கூட்டாட்சி தத்துவத்தினுடைய அடிப்படை இந்த இரண்டையும் மீறத்தக்கதாக இருக்கிறது அப்படின்னு ஒரு பாயிண்ட்டை வைக்கிறாங்க. கூடுதலாக மத்திய அரசினுடைய சர்க்குலர் நேஷனல் சாங்குக்கு பிறகுதான் பாட வேண்டும் என்றும் சொல்லாத நிலையில் அப்படி பாடியது தவறு என்று வாதங்கள் மனுதாரர் தரப்பில், அவங்க அண்ணனே ராதாகிருஷ்ணன் அவர்கள் தரப்பில் அவங்க சார்பாக ஆஜரானவங்க வைக்கிறாங்க. அப்படி வரும்பொழுது மேட்டர் வரும்பொழுது சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க, ஜூலை 9 உள்துறை அமைச்சகம் இன்னைக்கு வந்திருக்காரு இல்லையா அமித்ஷா அவர்கள், அவரால் கொடுக்கப்பட்ட சர்க்குலர் என்பது கரெக்டு தான். அந்த சர்க்குலர் அவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதன்படி பார்த்தா மாநில பாடல் பாடப்படும் போது அதனோடு சேர்த்து தேசிய பாடலும் தேசிய ஆண்டமும் பாடப்பட வேண்டும். அப்படி பாடும்போது இந்த ரெண்டத்தையும் பிரிக்கக்கூடாது. வந்தே மாதரம் ஜனகணமான இது ரெண்டத்தையும் இதுக்கு நடுவில் நீங்கள் எதையும் நுழைக்கக்கூடாது என்பதுதான் நாங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதே தவிர நாங்கள் மாநில பாடலை நீங்கள் 3வது போட வேண்டும் இந்த சர்க்குலரில் சுத்தமாக இல்லை என பதிவு செய்து விட்டார்கள். அரசாங்கம் இங்கே கோர்ட்டில் சொல்கிறாங்க அப்படியான விஷயங்கள் இல்லை எனும் பொழுது டிஸ்கிரிஷன் மாநில அரசினுடையது. நாங்கள் நீங்கள் வந்தே மாதரத்தை தான் எல்லா பாட்டுக்கும் ஃப்ரண்ட்டில் நம்பர் 1 ஓப்பனிங்கில் பாடணும்னு எங்கேயுமே சொல்லலை. மாநில அரசு என்ன நினைக்கிறதோ அதை செய்து கொள்ளலாம். அது அந்த மாநில அரசுக்கான உரிமை, அவங்களுடைய டிஸ்கிரிஷன், தனி உரிமை என மத்திய அரசாங்கம் பதிவு செய்கிறது. நீதிமன்றம் ரீசெண்ட் ஆர்டர் இது தொடர்பாக விஜய் அவர்களுடைய அரசு, தாவேகா கூட்டணி அரசு, முதல்வர் விஜய் தலைமையிலான கூட்டணி அரசாங்கம் இருக்கு இல்லையா, தாவேகா கூட்டணி அரசாங்கம் அவங்க பேசியது அப்படிங்கிறதுல இருந்து பார்க்குறாங்க. ஸோ அவங்க ஒரு ஆர்டர், இப்போ முதலமைச்சர் ஒரு தீர்மானம் போட்ட பிறகு இவங்க திரும்ப ஒரு ஆர்டர் கொடுத்தாங்க. இந்த ஆர்டர் தான் ஜிஓவா ஏற்கனவே திமுக பேரில் 21 கொடுத்தாங்களேன்னா, இல்லை இது இன்னொரு ஆர்டர் நாங்கள் கொடுக்குறோம் என்பதற்காக அது கொடுக்கப்பட்டது, நாம்கி ஆவாஸாக நாங்கள் தான் கொடுத்தோம் என்கிறதற்காக. ஸோ அப்படியான விஷயங்கள் வரும்போது தான் கன்சிடரிங் தி above the court noted prayer வந்து இப்போ இன்ஃப்ராக்சுவஸ். ஏன்னா மத்திய அரசும் அப்படி பாட வேண்டிய தேவையில்லைன்ட்டாங்க, இவங்களும் இல்லைன்ட்டாங்க. இந்த ரிவைஸ்டு சர்க்குலர் டேட்டட் 9/7/2026 9/7/2026 கொண்டு வரப்பட்ட திருத்தப்பட்ட சுற்றறிக்கை மத்திய உள்துறை அமைச்சகம் கொடுத்தது. அதன்படி பார்க்கும் பொழுது எங்கே வைக்கணும் என்னவா போடணும் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, ஸ்டேட் சாங்கை பொறுத்த வரைக்கும் அது மாநில அரசுக்கே முழுமையான டிஸ்கிரிப்ஷனை கொடுத்திருக்கிறது. அதற்கு பிறகு தமிழ்நாடு அரசாங்கம் தமிழ்தாய் வாழ்த்து தான் முதலில் என்று எல்லா அரசு நிகழ்ச்சிகளிலும் சொல்லிவிட்டபடியால் இதுக்கப்புறம் இந்த கிரீவன்சஸ் என்ன இந்த மனுவில் கேட்கப்பட்டதோ அது அத்தனையும் ஏற்கனவே உறுதி செய்யப்பட்டு விட்ட காரணத்தினால் நிர்வாக ரீதியிலாக இதற்கு மேல் நீதிமன்றம் இதில் எதை செய்ய வேண்டும் என விசாரிப்பதற்கு எந்த விதமான முகாந்திரமும் தேவையில்லை என்பதை கருத்தில் கொண்டு இந்த வழக்கை நாங்கள் முடித்து வைக்கிறோம் என்பதாக பெட்டிஷன் வந்து அதனோட நிறைவுக்கு உட்படுத்தப்பட்டு டிஸ்மிஸ் பண்ணுவதாக அறிவிக்கப்படுகிறது. ஸோ பலரும் அதுக்கு ஆஜராகி இருக்கிறாங்க.
போட்டாங்க. அனன்யா ராதாகிருஷ்ணன் விசஸ் த ஜாயின்ட் செக்ரட்டரி டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் அதர்ஸ் என்பது தான் அந்த வழக்கினுடையது. நீங்கள் பெட்டிஷனர் தரப்பில் வழக்கறிஞர் ஓவியா அப்படின்னு ஒருவங்க ஆஜராயிருக்காங்க. கவுன்சில் ஃபார் ரெஸ்பாண்டன்ஸ் அந்த எதிர்த்தரப்பு அரசு தரப்பில் சீனியர் பேனல் கவுன்சில் திரு குமரகுரு, அதே போல் அட்வொகேட் ஜெனரல் விஜய் நாராயண் அவர்கள், அசிஸ்டட் பை ஸ்பெஷல் கவர்மெண்ட் ப்ளீடர் திரு ஜே லெனின் ஆகிய 3 பேர் ஆஜராகி இருக்கிறார்கள். இந்த வழக்கு தான் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதியரசர் அமர்வு நல்லபடியாக முடித்து வைத்திருக்கிறது. ஸோ இது வந்து கோர்ட்டில் நடந்தது. இப்போ நம்ம கேட்க வேண்டியது என்னென்னா, கோர்ட்டில் இதெல்லாம் நடந்துச்சு, இதெல்லாம் தெரியும். கோர்ட்டில் நடப்பதற்கு முன்பாகவே யார் அந்த சுற்றறிக்கை என்பது தெளிவாக இருக்குங்க. அதில் தமிழ்தாய் வாழ்த்து அல்லது மாநில பாடல் 3வதுன்னு நீங்கள் சாதாரணமாக வாசிக்க தெரிந்த ஒருவர் எடுத்து வாசித்தாலே உங்களால் புரிந்து கொள்ள முடியும். தமிழ்நாடு அரசுக்கும் அது தெரியும். தமிழ்நாடு அரசில் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஆட்களும் இருக்கிறாங்க. நிச்சயமாக அவங்க அதை சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ இவ்வளவு பேர் சொல்லியும் அதை மீறி ஒரு வேலையை செய்தது, ஒரு சேட்டையை செய்தது யார் என்றால் தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் ஆர்.வி. அர்லேக்கர். நீங்கள் நேரடியாக இப்போ வரைக்கும் ஆளுநரை கண்டிக்கலை, ஆளுநரை விமர்சிக்கல, ஆளுநருக்கு எதுவும் சிக்கல் வந்துடக்கூடாது, நீங்க அவரை எதிர்த்து பேசலன்னா தவறு செய்த ஆளுநரை கண்டிக்கிறோம் நீங்க பதிவு செய்யாம இப்ப எப்படி இருக்கும்? நீங்க உடனடியாக என்ன பண்ணணும்னா, ஆளுநர் இப்போ அடுத்து என்ன தமிழ்நாட்டில் இருந்தாலும் ஒரு 20-25 பல்கலைக்கழகங்கள் அதுல பப்ளிக் இதாகவே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க பொது பல்கலைக்கழகங்களுக்கு பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ்க்கு போறாருன்னா இதே ஆளுநர் எல்லாத்துலேயும் கான்வெகேஷனுக்கு போவார். அப்போ எல்லாத்துலையும் இந்த ஆளுநர் தப்பாக அதே சுற்றறிக்கையை படித்து தமிழ்தாய் வாழ்த்து 3வது என்று சொன்னார் என்று சொன்னால், இங்க பாருங்க, நேரடியா மோடி அரசாங்கம் உச்ச நீதிமன்றத்தில் வந்து சொல்லி இருக்கிறது. எனவே ஃபர்ஸ்ட் தமிழ்தாய் வாழ்த்து தான் முதல்ல ஆளுநருக்கு தமிழ்நாடு அரசாங்கத்தின் சார்பில் நிர்வாக ரீதியிலாக ஒரு கடிதத்தை இந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பியோட சேர்த்து நீங்க அனுப்பணும். முதல் காப்பி அவங்களுக்கு போட்டு கவர்னர் அவர்கள் இந்த தீர்ப்பை படித்து பார்க்க வேண்டும். ஒரு நீதிமன்றம் சொல்லிவிட்டது மாநில அரசினுடைய உரிமைன்னு. கவர்னருடைய உரிமைன்னு சொல்லல, மாநில அரசோட உரிமை. தமிழ்நாடு இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கும் திரு ஜோசப் விஜய் அவர்கள் தலைமையிலான கூட்டணி அரசாங்கம், இந்த அரசாங்கத்தினுடைய ஒருமித்த முடிவு, நாங்கள் சட்டமன்றம் எடுத்திருக்கக்கூடிய தீர்மானத்தின்படி தமிழ்தாய் வாழ்த்து தான் இங்கு அரசாங்க நிகழ்ச்சிகளில் பாடப்படும். கவர்னர் கலந்து கொள்வதாக இருந்தாலும் நிகழ்ச்சிக்கான ஃபண்டிங்ல தொடங்கிய அத்தனையும் அரசாங்கம், மாநில அரசாங்கம் தான் செய்கிறது. ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். இவர் போறாரு யூனிவர்சிட்டி, அன்னைக்கு போனாரு. இந்த மனோன்மணியம் இந்த சுந்தரனார் யூனிவர்சிட்டி எப்போது உருவாக்கப்பட்டது, யாரால் உருவாக்கப்பட்டது? 1991 தமிழ்நாடு சட்டமன்றத்தில் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தை உருவாக்குவதற்காக சட்டம் கொண்டு வரப்பட்டு ஒவ்வொரு யூனிவர்சிட்டிஸும், ஸ்டேட் யூனிவர்சிட்டி சார்ந்த அந்தந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய சட்டமன்றங்களிலும் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி சார்ந்த பார்லிமெண்ட்லையும் கொண்டு வரப்பட்டு அதற்கான உருவாக்கத்துக்கான சட்டம் கொண்டு வரப்பட்டு அங்கே அது விவாதிக்கப்பட்டு பாஸ் ஆகி தான் கிரியேட்டே பண்ணப்படும். பல்கலைக்கழகத்தை உருவாக்க நாங்கள் சட்டம் போடுவோம். பல்கலைக்கழகத்தில் பணியாளர்கள் நிலம் கையகப்படுத்துவது, பல்கலைக்கழகத்தை கட்டுவது, அதில் ஆள் சேர்க்கை, சேர்க்கிறவர்களுக்கு சம்பளத்திலிருந்து அத்தனையும் மாநில அரசாங்கம் தன்னுடைய நிதியிலிருந்து கொடுக்கும், பார்த்துக்கும். எங்கிருந்தோ அந்த கவர்னர் செரிமோனியலாக உங்களை அங்கே தூக்கி, சார் நீங்கள் சான்சலராக இருங்கன்னு கொடுத்தா, நீங்கள் அங்கே என்ன பாடணும், எதை பாடக்கூடாது, எந்த பாட்டை 3வது வைக்கணும், அங்கே பிரின்சிபல் ரூம் வாசலில் என்ன கலரில் பூந்தொட்டி வைக்கணும், பூந்தொட்டிக்கு என்ன கலர் அடிக்கணும், இந்த வேலையெல்லாம் உத்தரவிடுவது ஒரு ஆளுநருக்கானதா என்கிற கேள்வி இருக்கிறது. இட் இஸ் டு த டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட்னு எப்போது பாஜக அரசாங்கம் சொல்லிவிட்டதோ, உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் அப்புறம் யூனியன் கவர்மெண்ட்டினுடைய மினிஸ்டர் தானே, அமித்ஷா அவர்களின் சார்பாக, உள்துறை அமைச்சகத்தின் சார்பாக, மத்திய அரசின் சார்பாக ஆஜரானவர்கள் இதை எப்போது பதிவு செய்தார்களோ, இதற்கு முன்பாக ஏஆர்எல் சுந்தரேசன் ஏஎஸ்ஜி அவர்கள் ஆஜரானார். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவர் குமரகுரு அவர்கள், வழக்கறிஞர் குமரகுரு மற்றும் இங்கே ஸ்டேட் கவர்மெண்ட் சார்பில் திரு விஜய் நாராயண் அவர்கள், அதே போல் லெனின் அவர்கள் ஆஜராயிட்டாங்க. இட் இஸ் ஸ்டாண்ட் ஆஃப் தி யூனியன் கவர்மெண்ட் போது மீதம் இருக்கிற அத்தனை பல்கலைக்கழகங்களிலும் தமிழ்தாய் வாழ்த்து தான் முதலில் பாடப்படும்னு கவர்னருக்கு இவர்கள் எடுத்து புரிய வைக்க வேண்டும். கவர்னர் அதில் ஸ்டிக் ஆன் செய்ய வேண்டும்ங்கிறதான் பார்க்கணும். இதில் முதலமைச்சர், அஃப்கோர்ஸ் கவர்னர் இந்த பிரச்சனை அது ஒரு பக்கம் தனியாக எடுத்துக்கணும். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர் போட்டிருக்கிறாரா, ஏற்கனவே இதுக்கு முன்பாக 2021 போட்டது தான், அதனுடைய ஸ்டேட்டஸ் கோவை இவங்க வேற வடிவத்தில் ஒரு உத்தரவாக போடுறாங்களா, போட்டுட்டு போட்டோம். தமிழ்தாய் வாழ்த்து ஃபர்ஸ்ட் யார் கொண்டு வந்தாங்கிற சண்டை அப்புறம். ஆனால் கவர்னர் இதுக்கு அபைட் பண்ணி ஆகணும் என்பது தான் அவருக்கானது என்பதை புரிய வைக்க வேண்டிய, உணர்த்த வேண்டிய வேலை தமிழ்நாடு அரசாங்கத்தோடது. இது ஒரு சைடு.
ஒரு விஷயத்தை இப்போது வரை முதல்வர் விஜய் அவர்களும் தமிழ்நாடு அரசின் சார்பிலும் கண்டிக்கவே இல்லை. முதலமைச்சர் விஜய் தமிழ்த்தாய் வாழ்த்து அப்படின்னு தீர்மானம் நிறைவேற்றார். தீர்மானம் நிறைவேற்ற 24 மணி நேரத்துக்குள்ளாக YMCAல ஒரு நிகழ்ச்சி நடக்குது. அந்த நிகழ்ச்சியில் சுற்றுலாத்துறை அமைச்சர் மாண்புமிகு ராஜேஷ்குமார் அவர்கள் கலந்து கொள்கிறார்கள். காங்கிரசினுடைய அவர் கிள்ளியூர் சட்டமன்ற உறுப்பினர் MLA மற்றும் அமைச்சர் ராஜேஷ்குமார் கலந்து கொள்கிறார். அந்த நிகழ்ச்சியில் YMCA ஒரு விளையாட்டு நிகழ்ச்சி, இதை நடத்துகிறவர்கள் ஒரு சிறுபான்மை நிறுவனத்தை சார்ந்தவர்கள்ங்கிறாங்க. கல்வி நிறுவனமா அமைப்பான்னு தெரியல. ஸோ அவங்க அதில் முதலில் ஒரு மதப்பாடலை பாடிவிட்டு பிறகு தமிழ்த்தாய் வாழ்த்தை பாடுகிறார்கள். முதலமைச்சர் விஜய் சட்டமன்றத்தில் கொண்டு வந்த தீர்மானம், அந்த தீர்மானம் சிறுபான்மை கல்வி நிறுவனங்களுக்கு விலக்குன்னு ஏதாவது அந்த தீர்மானத்தில் இருந்ததா? இல்லை என்றால் அந்த விதியை மீறிய அந்த நிறுவனத்தின் மீது தமிழ்நாடு அரசாங்கம் இப்போ வரைக்கும் நீங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல, நடவடிக்கையை இனிஷியேட் பண்ணலன்னா நாளைக்கு பாஜகவினர் கேட்பார்கள், ஆளுநரே கேட்பாரு. சிறுபான்மை கல்வி நிறுவனம் தமிழ்த்தாய் வாழ்த்து 2வது கொண்டு வந்துட்டு ஒரு மதப்பாடலை பாடுதுன்னா ஆளுநர் மாளிகையில் நாங்கள் ஒரு மதப்பாடலை உள்ளே சேர்த்து ஒரு விஷயத்தை பாடிட்டு அதுக்கப்புறம் உள்ள தமிழ்த்தாய் வாழ்த்தை போடுவோன்னு கேட்டால் ஆளுநர் மாளிகை இப்படி சொல்வதற்கு இந்த அரசாங்கம் எதிர்க்குமா, ஆதரிக்குமா, அல்லது இப்போ அமைதியாக இருக்க மாதிரி வாயை மூடி அமைதியாக இருக்குமா என்கிற கேள்வி இருக்கிறது. எனவே ஒரு தீர்மானம் அது ஏற்கனவே இருந்தது தெளிவாக இருந்தீங்க, கோர்ட்டுக்கு கொண்டு போயோ இல்லை ஆளுநரிடம் பேசி நிறைவேற்றி இருந்திருக்கலாம். ஆனால் கூடுதலாக ஒரு நாள் சட்டமன்றத்தில் விவாதிக்கப்பட்ட ஒரு தீர்மானம், தமிழ் என்றால் கெத்து, தமிழ் என்றால் பவர் அப்படின்லாம் முதலமைச்சத்தினுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தினார். அது சரி தவறுங்கிறதல்ல, அது அவருடைய உணர்வு. ஆனால் சட்ட ரீதியிலாக ஆளுநர் சேட்டை செய்யாதபடி உறுதி செய்ய வேண்டியது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான அரசுக்கான மிகப்பெரிய கடப்பாடாகவும் பணியாகவும் இருக்கிறது. செய்கிறார்களா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நீதிமன்றத்துக்கு போய் ஒரு விஷயம் தெளிவானதுங்கிற வகையில் இது ரொம்ப சரியான ஒரு விஷயமாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. மேற்கொண்டு கூடுதல் அப்டேட்ஸ் வேறு விஷயங்கள் சார்ந்து நீதிமன்றங்கள் சார்ந்து வரும்போது நம்ம வேறொரு காணொலியில் சந்திக்கலாம். இணைந்திருங்கள் தமிழ் குரலோடு.